நம்ம புறாக்களில் ஒரு சில புறாக்கள் கொஞ்சம் கண்வெளியிலையும் இருக்குது. அதனால தான் புறாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சோகமாக இருந்த மாதிரியே நமக்கு தெரிஞ்சிருக்கு. கண்வெளியில் ஒரு 2-3 புறாக்கள் கண்வெளியில் இருக்குது. அந்த புறாக்களுக்கு கண் மருந்து கொடுத்தாலே போதும், அழகாக நோய் வந்து குணமாயிரும். ஒரு சில புறாக்களில் நம்ம பார்த்தும் ரொம்ப நாளாகிட்டு சொன்னால் நம்ம ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் புறா குட்டியே வந்திருக்கோம். புறாக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மருந்து கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா புறா கண்வெளியில் தான் இருக்குது. கண்வெளி அப்படின்னு சொன்னாலும் இந்த புறாக்கள் வந்து தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக வந்து மருந்து கொடுத்தா தான் எதுனாலும் பண்ண முடியும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கையிலே நம்ம புறாக்கள் நிறையா புறாக்கள் வந்து அதிகமாக இருந்த மாதிரி தெரில. ஏன்னு சொன்னால் நம்ம கொண்ட ஜடை, நம்ம கொண்ட புறாக்கள்லாம் இதில் இந்த கூட்டத்தில் இல்லை. ஏன்னா புறாக்கள் வந்து கொஞ்சம் இறமைய போயிருக்கிறதுனால எது எங்கெங்கே போயிருக்குன்னு தெரியாது. நம்ம ரோமர் பட்டா குஞ்சியலும் ஒரு சில இது கொஞ்சம் கண்வெளியில் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுத்தா தான் வந்து அது நல்லாயிருக்கும். அல்லாட்டினா அது நோய்வாய்ப்பட்டு அப்படியே தான் இருக்கும். அதனால் மருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம புறாக்கள் ஒரு சில புறாக்கள் நல்லா இருக்குது. ஒரு சில புறாக்கள் எல்லாமே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட மாதிரியே இருக்குது. எல்லாத்தையும் எது அப்படின்னு சொல்லி நம்ம உஷார் பண்ணி கொஞ்சம் அதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து அதுக்கேற்றால கொடுக்கணும்.